ஏதோ வந்து நம்ம வீடு புதுசாக வீடு கட்டினா போர் போடுவோம்ல, அந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு இதை வந்து அவங்க செயல்படுத்துனது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இப்போதும் கூட பாருங்க, ஒரு அரசாங்கத்துக்கு இது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அங்கே போய் விவசாயிகள் போய் அதை பார்த்துட்டு அவங்க கண்டுபிடிச்சு அவங்க போராட்டம் நடத்தினதுக்கு பிறகுதான் இது வெளி உலகத்துக்கே தெரிய வருது. அப்போ அரசாங்கம் வந்து என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அது ஒரு விளக்கமாவது கொடுக்கணும்ல. ஒரு வேளை வந்து இப்போ அவங்க தரப்புல என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன், நாங்கள் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம், இது வந்து திட்டம் நிறைவேற்றல, ஏதாவது ஒரு விளக்கத்தைவாவது அவங்க கொடுத்துட்டு அதை வந்து தொடங்கியிருக்கணுமா இல்லையா? தொடங்கக்கூடாது, இருந்தாலும் வந்து இப்படி செய்யும்போது ஒரு எதிர்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால இது எதற்காக செய்யறோங்கிற ஒரு விளக்கத்தையாவது கொடுக்கணும். இப்போ யாருமே கண்டுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அடுத்தடுத்த ப்ராசஸ் நோக்கி அவங்க போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து இது அம்பலமானதுனால இன்னைக்கு நம்ம அதை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு விவசாயிகள் அதை கண்டுபிடிக்காம அமைதியாக இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி ஏற்கனவே தெரியும். அங்கே வந்து விவசாயம் வந்து சில பகுதிகளில் தான் வந்து போயிட்டு இருக்குது. அந்த விவசாயம் இல்லைன்னா அந்த மக்களும் வந்து வெளியேறுவது ஒரு வழி இல்லை. ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் தான் பெரும்பகுதியினர் வந்து இன்றைக்கி வெளிநாடுகளில் மிக கடுமையான வந்து வேலைகளில், உடல் உழைப்பு வேலைகளில் அதிகமாக இருக்கிறாங்க. அதற்கு காரணமே அங்கே எந்த வளங்களும் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ சில பகுதிகளில் விவசாயம் வந்து அவங்க கடின முயற்சியில் அவங்க வந்து விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதையும் சீர்குலைக்கக்கூடிய விதமாக இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் வளம், ராமநாதபுரத்தில் வந்து இன்றைக்கி மக்கள் வாழ்கிறாங்கனாவே அது 2-3 விஷயங்களுக்காகத்தான். மெயினாக அந்த கடல் வளம், அந்த மீன் வளம். இப்போ அதையும் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சியை வந்து ஈடுபடுறாங்க? எப்படி வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் சில மாதங்கள்லாம் இருக்குது, இந்த சூழலில் வந்து முதலமைச்சர் வந்து இப்படி வெளிநாட்டுக்கு போன ஒரு சூழலில் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது.